எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிலாசோர். இன்னைக்கு நம்ம சாக்கமோட்டோ டேஸோட கடைசி எபிசோட் 11 பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் நீங்க பார்த்தலனா லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். வூட்டாங் வந்துட்டு பெட் கட்டுறால யார் வந்துட்டு 2 ஹவர்ல ஜாஸ்தி காசு வந்துட்டு earn பண்றாங்களோ அவங்க தான் வந்துட்டு லூவை கூட்டின்னு போக முடியும்னு. ஆனா சாக்கமோட்டோவோ ஷின்னுக்கோ வந்துட்டு இந்த கேம் பத்தி எதுவுமே தெரியல. ஷின் என்ன சொல்றானா, இந்த 30 மில்லியன் காசுக்குதுல அது வந்துட்டு நம்ம ஸ்பிளிட் பண்ணி வேற கேம் ஆடலாம். ஏன்னா நம்மளுக்கு தான் கசினோ பத்தி எதுவுமே தெரியல. ஆனா இது வந்துட்டு ரொம்ப லக் பேஸ் பண்ணி கேம். இதுல ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு ஜாஸ்தி இல்ல. லூ என்ன சொல்றானா, வூட்டாங் வந்துட்டு அவனோட மூளைய எல்லாத்துலயுமே வந்துட்டு யூஸ் பண்ணுவான். வூட்டாங் கூட சொல்லிட்டு இருக்கா, கேம்பிளிங் வந்துட்டு சர்ஃபேஸ் லெவல்ல லக் மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு மூவ் பண்றதுக்கோ வந்துட்டு நம்ம நிறைய யோசிக்கணும், நிறைய கால்குலேஷன்ஸ் போடணும் மண்டக்குள்ள. திருப்பியும் எல்லா காயின்ஸும் வந்துட்டு பெட் கட்டிட்டு வின் பண்ணிடுறா வூட்டாங். இத வந்துட்டு இப்படியே வந்துட்டு வூட்டாங் அவங்கள வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்கா. இந்த மாதிரி பசங்க கூடவா வந்துட்டு லூ நீ சுத்திட்டு இருக்க, இவங்க எல்லாம் வந்துட்டு லக்கத்தான் நிறைய நம்புறாங்க. இந்த உலகத்துல லக் வச்சுன்னு நம்மளால வாழ முடியாது. ஷின்னு வந்துட்டு அவனோட மைண்ட் ரீடிங் எபிலிட்டிஸ் வச்சுன்னு ஈஸியா வந்துட்டு இந்த கேம் வின் பண்ணிருக்கலாம். ஆனா அவனுக்கு வந்துட்டு இந்த கேம் பத்தியே எதுவுமே தெரியாது. இவன் வந்துட்டு அந்த போக்கர் டேபிள்ல உட்காந்துக்குவால, அங்க வந்துட்டு நிறைய பேரு ஷின்ன பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க மண்டக்குள்ள, யார் இந்த பையன் மல்லிகை சாமான கடையில வந்துட்டு வேலை பண்ற மாதிரி வந்துட்டு இருக்கான், இவெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா வின் பண்ண சான்ஸ் இல்லைன்னு ஷின்னு வந்துட்டு இதெல்லாம் கேட்டுடுறா. அவனுக்கு வந்துட்டு ரொம்ப கோவம் வருது. டீலர் வந்துட்டு எல்லா கார்ட்ஸும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஷின்னுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. லூ அங்க வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஷின்னுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோ பிளே பண்றதுக்கு போக்கர்னு. ஆனா இவனுக்கு போக்கர் விளையாடுறது கூட வந்துட்டு தெரியாது. ஃபர்ஸ்ட் கசினோ, இப்ப போக்கர் விளையாடுறது கூட இவனுக்கு வராது. இத பார்த்துட்டு லூ வந்துட்டு அவனை திட்டிட்டு இருக்கான். ஷின்னு வந்துட்டு சொல்றா, நம்மளோட போன் கூட வந்துட்டு நம்ம வெளியே தான் வச்சுட்டு வந்திருக்கோம், நம்மளால வந்துட்டு ரூல்ஸ் கூட கூகுள் பண்ணி பார்க்க முடியாது. லூ டிசைட் பண்றா நான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு ஷின் கிட்ட இருந்து கார்டோ எடுக்கிறான். இவங்க கார்ட்ஸை வந்துட்டு ஷஃபில் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஷின்னோட ஒரு கார்டு கீழே விழுந்தது. ஒரு பையன் வந்துட்டு ஷின்னோட கார்டு பார்த்துட்டு என்ன நினைக்கிறானா, அடைச்சா இவன் கிட்ட ஒரு ஏஸ் அப்புறம் கிங் இருக்குது, கண்டிப்பா இவன் வந்துட்டு இந்த ரவுண்ட்ல வின் பண்ணிடுவானு. இது வந்துட்டு ஷின்னு அவனோட பவர்ஸ் வச்சுன்னு மைண்ட் ரீட் பண்ணிட்டு புரிஞ்சுக்கிறான். அவனோட எல்லா காயின்ஸை கூட வந்துட்டு பெட் பண்ணிட்டு வின்னோ பண்றான். இப்போ அவனுக்கு வந்துட்டு புரியுது எப்படி விளையாடணும். சாக்கமோட்டோ பாத்தீங்கன்னா ரவுலெட் ஆடிட்டு இருக்காரு. இந்த கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பால் வந்துட்டு எங்க போயிட்டு விழுதுன்னு நீங்க பெட் பண்ணணும். அதுல சாக்கமோட்டோ என்ன பெட் பண்றாருன்னா, இந்த பால் வந்துட்டு ரெட்ல தான் போயிட்டு விழும்னு சொல்லிட்டு டீலருக்கு வந்துட்டு தெரிஞ்சது இவன் வந்துட்டு வூட்டாங் கூட காம்படிஷன் பண்ணிட்டு இருக்கான்னு. இந்த டீலர் என்ன பண்றாருன்னா, சாக்கமோட்டோ ஜெயிக்க கூடாதுன்னு மிஷின்ல வந்துட்டு ஒரு மேக்னெட் போட்டுருக்காரு. அங்கதான் வந்துட்டு அந்த பால் போயிட்டு விழுணும்னு வீல வந்துட்டு ஸ்பின் பண்றாங்க. பால் வந்துட்டு பிளாக்ல தான் போயிட்டு விழுன்னு டீலர் கூட நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா சாக்கமோட்டோ வந்துட்டு அவர்கிட்ட ஒரு காயின் வச்சுட்டு இருப்பாரு. அது வந்துட்டு வீல் மேல பிளிக் பண்றாரு. இந்த வைப்ரேஷன்ல இருந்தே வந்துட்டு பால் பவுன்ஸ் ஆயிட்டு ரெட் மேல போயிட்டு விழுது. சாக்கமோட்டோ வந்துட்டு வின் பண்ணிடுறாரு இந்த ரவுண்டு. வூட்டாங் வந்துட்டு பிளாக் ஜாக் விளையாடிட்டு இருக்கான். அங்க வந்துட்டு அவனோட ஆள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு, சாக்கமோட்டோவோ அவனோட ஜனங்களோ வந்துட்டு நிறைய ஜெயிச்சிட்டே இருக்காங்க, அவங்க வந்துட்டு சீட்டிங் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வூட்டாங் என்ன சொல்றானா, எனக்கு வந்துட்டு இது ஏற்கனவே தெரியும் அவங்க சீட்டிங் பண்றாங்கன்னு, நான் கூட வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்கேன். அதாவது கார்டு கவுண்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றானாமா. எல்லா கார்டையும் வந்துட்டு ட்ராக் பண்ணிட்டு பாசிபிலிட்டிஸை கால்குலேட் பண்ணிட்டு வின் பண்றான். அடுத்த சீன்ல வூட்டாங்கோட பேக் ஸ்டோரி காட்டுறாங்க. சின்ன வயசுல யாருக்குமே வந்துட்டு இவனை பிடிக்காதா மாஃபியா வேர்ல்ட்ல. ஏன்னா இவங்க எல்லாரும் வந்துட்டு ஸ்ட்ரென்த் தான் எல்லாமே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா வூட்டாங்குக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் அடித்தடிலாம் வந்துட்டு வராது. இதால இருந்தே அவனை வந்துட்டு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடிப்பாங்க. ஒரு நாள் இதெல்லாம் பார்த்துட்டு லூ வரா. அவங்க எல்லாரையும் வந்துட்டு அடிச்சு தள்ளுறா. அவங்களும் வந்துட்டு பயந்துன்னு போயிடுறாங்க. ஏன்னா இவன் தான் வந்துட்டு மாஃபியா பாஸோட டாட்டர் ஆச்சே. இவளுக்கு வந்துட்டு வூட்டாங் அவளோட கேங்ல தான் இருக்கான்னு தெரியாது. வூட்டாங் கிட்ட கேட்டுட்டு இருக்கா, ஏன் நீ வந்துட்டு சண்டை போடல. வூட்டாங் என்ன சொல்றானா, சண்டை போடுறதுக்கு பஞ்ச் மட்டும் தேவையில்லை, எப்பவுமே கொஞ்சம் புத்தியோ யூஸ் பண்ணும். லூக்கு வந்துட்டு வூட்டாங்கோட ஸ்மார்ட்னஸ் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் வந்துட்டு எப்படி திங்க் பண்றான்னு பிடிச்சிருக்கு. அவளோட அப்பா கூட வூட்டாங்க இதுக்கு தான் வந்துட்டு ரெக்ரூட் பண்ணுவாரு. எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு சீக்ரெட் வெப்பன் இருக்கும். ஆனா வூட்டாங் உன்னோட விஷயத்துல உனக்கு வந்துட்டு உன்னோட மூலத்தா ஒரு சீக்ரெட் வெப்பனே. ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில வந்துட்டு யாரோ வூட்டாங்க பிரேஸ் பண்றாங்க. அன்னைக்கு வந்துட்டு வூட்டாங் டிசைட் பண்றா, வாழ்க்கையில வந்துட்டு நம்மளோட இன்டெலெக்ட் வச்சுன்னு எங்கேயோ போலான்னு, பிளஸ் லூ பக்கத்துல கூட நிக்கலான்னு. கொஞ்சம் வருஷம் தைட்டு பிறகு வூட்டாங்கோட கேங்குக்கே வந்துட்டு வூட்டாங் தான் மூளையே. எல்லா டிசிஷனும் வந்துட்டு இவர் தான் எடுத்துட்டு நட்டிட்டு கொண்டு போயிட்டு இருக்கா நல்ல விதத்துல. இவனுக்கு வந்துட்டு ஜென்யூனா லூவை வந்துட்டு ஒரு கஷ்டமான நிலைமையில பாக்குறதுக்கு இஷ்டம் இல்ல. ஈவினிங் வரைக்கும் ஆயிடுது. இவங்க எல்லாரும் கேம் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா 2 பேருக்கும் வந்துட்டு ஈக்குவல் காயின்ஸ் தான் வந்துட்டு கிடைக்குது. சாக்கமோட்டோ என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போயிடலாம், அடுத்த நாள் வந்து ஆடலான்னு. இதுக்கு வூட்டாங் என்ன சொல்றேன்னா, சேலஞ்ச் வந்துட்டு இன்னும் முடியல. வூட்டாங்கோட ஒரு அடியால் வந்துட்டு சொல்றாரு, இவங்களை வந்துட்டு பெசாத கொலை பண்ணிடலான்னு. வூட்டாங்கு போக்கர் தான் ஆடணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது லூ என்ன சஜஸ்ட் பண்றாருன்னா, ஓல்ட் மேட் அப்படின்ற ஒரு கேம் ஆடலாம். இவங்க எல்லாரும் வந்துட்டு டேபிள் சுத்தி உட்காடுறாங்க. ரூல் என்னன்னா, யாருக்கு வந்துட்டு ஜோக்கர் கார்டு கிடைக்குதோ அவங்க வந்துட்டு தோத்துடுவாங்க. ஷின்னு நினைச்சிட்டு இருக்கா, கண்டிப்பா நான் வந்துட்டு வின் பண்ணிடுவேன் மைண்ட் ரீட் பண்ணினேன். ஆனா ஜோக்கர் கார்டு வந்துட்டு லூக் தான் கிடைக்குது.
அவளோட முகமே வந்துட்டு காமிச்சு குத்துது எல்லாருக்கும். இதால இருந்து லூ வந்துட்டு தோத்துடுறான். இப்போ ஷின்னோட டர்ன். ஆனா வூட்டாங் வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கா, உன்னால மைண்ட் ரீட் பண்ண முடியும்னு எனக்கும் தெரியும். வூட்டாங் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, ஹியூமன் தாட்ஸ்க்கு 3 லெவலுக்குது. ஒன்னு கான்சியஸ், இன்னொன்னு சப்கான்சியஸ். அதுல வந்துட்டு நிறைய மெமரிஸ் தான் இருக்கும். மூணாவது வந்துட்டு டீப்பஸ்ட் ரீகலெக்ஷன். இப்ப பாக்கலாம் என்னோட மூளைய நீ எவ்வளவு வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும்னு. ஷின் வந்துட்டு வூட்டாங்கோட மைண்டுல போயிட்டு படிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா வூட்டாங்கோட மூளைல எவ்வளவு கால்குலேஷன்ஸ் டேட்டா நிறைய விஷயம் வந்துட்டு கணக்கு போட்டுட்டு இருக்கானா வூட்டாங்கோட மூளைய வந்துட்டு ஷின்னு விரட்டி அடிச்சிடுது. ஷின்னு வந்துட்டு ரொம்ப குழம்பி போயிட்டு கேம தோத்துடுறான். கடைசியா சாக்கமோட்டோட டர்ன் தான். சாக்கமோட்டோ ஸ்பீடா வந்துட்டு ஒரு கார்டு எடுக்கிறாரு. ஆனா அது வந்துட்டு ஜோக்கர் கார்டுன்னு தெரிஞ்சுட்டு பிறகு வேற கார்டு வந்துட்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. லூக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஏன்னா இதுல வந்துட்டு அவங்க எல்லாம் தோத்துட்டா லூ வந்துட்டு சைனாக்கு போயிடுவாள். இவங்களெல்லாம் விட்டுட்டு வூட்டாங் வந்துட்டு சாக்கமோட்டோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நீ வந்துட்டு சீட்டிங் பண்ணேன்னு வச்சுக்கோ, நீ வந்துட்டு டிஸ்குவாலிஃபை ஆயிடுவ. இப்போ சாக்கமோட்டோ கிட்ட 2 கார்டு இருக்குது, ஜோக்கர், ஏஸ். வூட்டாங் வந்துட்டு சாக்கமோட்டோ கிட்ட இருக்கிற ஏஸ் கார்டு வந்துட்டு எடுத்துட்டானா அவ தான் வந்துட்டு ஜெயிச்சிடுவா. ஆனா சாக்கமோட்டோ கிட்ட இருக்கிற ஜோக்கர் கார்டு வந்துட்டு வூட்டாங் எடுத்துட்டானா வூட்டாங் வந்துட்டு தோத்துடுவா. சாக்கமோட்டோட எக்ஸ்பிரஷன் வச்சுனே வந்துட்டு வூட்டாங் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. சாக்கமோட்டோட முகம் பார்த்துட்டே வந்துட்டு லெஃப்ட் சைட்ல தான் வந்துட்டு ஜோக்கர் கார்டு இருக்கும், நம்ம ரைட் சைட் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரைட் சைட் கார்டை புல் பண்றா. ஆனா சாக்கமோட்டோ வந்துட்டு அந்த கார்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு புடிச்சிட்டு இருக்காரு, ஸ்ட்ராங் கிரிப்போட. 2 கை யூஸ் பண்ணி கூட வந்துட்டு வூட்டாங்கால அந்த கார்டை வந்துட்டு புல் பண்ண முடிய மாட்டேங்குது. லாஸ்ட் செகண்ட்ல சாக்கமோட்டோ என்ன பண்றாருன்னா கார்ட்ஸை வந்துட்டு ஸ்வாப் பண்ணிடுறாரு. வூட்டாங் வந்துட்டு கார்டு எடுக்கும் போது ஜோக்கர் கார்டா வருது, அவனும் வந்துட்டு தோத்துடுறான். வூட்டாங்கோட அடியாளுங்களா வந்துட்டு சாக்கமோட்டோ மேல கன்னு வைக்கிறாங்க, வூட்டாங் மேல கூட வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்துட்டு ஜப்பான்ல இருந்து இங்க வைக்க வரல, இந்த மாதிரி சின்ன பசங்களோட விளையாடுறதுக்கு நாங்கெல்லாம் வந்துட்டு மாஃபியா, எங்களுக்கு என்ன தேவையோ நாங்க ஃபோர்ஸா வந்துட்டு எடுத்துன்னு போவோம், உன்னோட மெத்தட்லாம் வச்சுன்னு நம்மளால வின் பண்ண முடியாது, உன்னை வந்துட்டு நாங்க எல்லாரும் ஹேட் பண்றோம், சைல்ட்ஹுட்ல எப்படி நாங்க உன்னை வந்துட்டு ஹேட் பண்ணோம் அந்த மாதிரி தான். வூட்டாங்குக்கு வந்துட்டு ரொம்ப ட்ரிகர் ஆயிடுதுல. இதை பார்த்துட்டு சாக்கமோட்டோ வந்துட்டு வூட்டாங் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இப்போ வந்துட்டு நீ கிவ் அப் பண்றியா, அங்க பாரு உன்னோட கிரஷ் இருக்கால, அவன் வந்துட்டு அங்க நின்னுட்டு இருக்கா, அவளை வந்துட்டு நீ இம்ப்ரெஸ் பண்ணும். அப்போ வூட்டாங் வந்துட்டு ஞாபகம் வருது, ஒரு வாட்டி லூ வந்துட்டு சொல்லிட்டு இருப்பா, உன்னோட மூளை தான் வந்துட்டு உன்னோட சீக்ரெட் வெப்பனே. இதுக்கு வூட்டாங் வந்துட்டு ஜோரா கத்துறா, பரவாயில்ல யாரும் வந்துட்டு பேனிக் ஆகாதீங்க, அவங்க வந்துட்டு கன்ல இருந்து சுட்டாங்கன்னா நம்மள எல்லாரையும் அந்த கன்னு கூட அவங்க கூட சேர்ந்துனே வந்துட்டு எக்ஸ்ப்ளோட் ஆயிடும், அவங்கள வந்துட்டு செத்துருவாங்க. இவங்க இந்த மாதிரி வந்துட்டு முதுகுல குத்துற ஜனங்கன்னு தெரிஞ்சுதான் வந்துட்டு நான் அந்த கன்ல பாம் எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தேன். இது கேட்டு அங்க இருக்கிற அடியாளுங்க எல்லாரும் வந்துட்டு அவங்களோட கன்னை வந்துட்டு கீழே போட்டுடுறாங்க. சாக்கமோட்டோ வந்துட்டு எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிறாரு. லூ கூட வந்துட்டு ஜாயின் பண்றான். இதுல முடிஞ்சிட்டு பிறகு வூட்டாங் வந்துட்டு சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கா, நான் வந்துட்டு சும்மா தான் சொன்னேன், அந்த கன்ல வந்துட்டு பாம் எல்லாம் செட் பண்ணி வைக்கல. சாக்கமோட்டோ நீ தான் வந்துட்டு ஜெயிச்சுட்ட, லூவை வந்துட்டு நீயே பாத்துக்கோ, ஏன்னா உன் கூட தான் வந்துட்டு அவ ரொம்ப சேஃபா இருக்கா. இப்ப எல்லாரும் வந்துட்டு சாக்கமோட்டோட கடைக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு நிறைய வேலை இருக்குதுன்னு வூட்டாங் வந்துட்டு சாக்கமோட்டோவை கொன்னா 1 பில்லியன் yen கிடைக்கும்னு வந்துட்டு யார் சொல்லிட்டு இருப்பான்னு இவங்க எல்லார்கிட்டயும் ரிவீல் பண்ணதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்க எல்லாரும் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, யார் வந்துட்டு இந்த மாதிரி பெட் கட்டினாங்கன்னு வந்துட்டு எங்களுக்கு தேவையில்ல. ஆனாலும் வந்துட்டு வூட்டாங் சொல்லிடுறா, ஸ்லர்த்தா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெட் கட்டினா, அதாவது உன்னை கொன்னா எல்லாருக்கும் வந்துட்டு 1 பில்லியன் yen கிடைக்கும்னு. ஆனா இது வந்துட்டு அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்லர் வந்துட்டு இப்படி பண்ணுவான்னு எங்களுக்கும் தெரியும், ஆனா அவன் எங்க இருக்கா, யார் அவன்னு எங்களுக்கு தெரியணும். வூட்டாங் வந்துட்டு என்ன சொல்றானா, அவன் யாரு எங்க இருக்கான்னு யாருக்குமே வந்துட்டு தெரியாது. எல்லாரும் வந்துட்டு சோகமாயிடுறாங்க. ஆனா வூட்டாங் வந்துட்டு ஒரு புது இன்ஃபர்மேஷன் தரா. 4 சீரியல் கில்லர் வந்துட்டு ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க, ஜப்பான்ல இருக்காங்க. இப்போ ஸ்லர்த்தா வந்துட்டு இவங்க எல்லாரையும் எஸ்கேப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். இந்த 4 சீரியல் கில்லரோ ரொம்ப பயங்கரமான பசங்க. எல்லாரும் வந்துட்டு மால்ல நம்ம பாத்துட்டு இருக்கோம், பாக்குறதுக்கே வந்துட்டு பயங்கரமா இருக்காங்க. அவங்களோட பேர் பாத்தீங்கன்னா டம்ப், சாக், அபார்ட், அப்புறம் மினிமலிஸ்ட். ஒரு ஆளு, அந்த ஆள் பாத்தீங்கன்னா ரெயின்டீர் தான். அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு லிஸ்ட் தரா, இது பேர் வந்துட்டு கில் லிஸ்டாமா. அந்த சாவ் லிஸ்ட்ல வந்துட்டு சாக்கமோட்டோவோ அவனோட என்டையர் டீம் கூட இருக்கு. அதுல இருக்கிற ஒரு கில்லர் வந்துட்டு அந்த டேபிளையே பேப்பர் மாதிரி சுத்தி போடுறாங்க. அப்புறம் என்ன சொல்றானா, இந்த மாசத்துக்குள்ளேயும் நாங்க எல்லாரையும் வந்துட்டு கொன்னுடுறோம். ரெயின்டீர் வந்துட்டு சிரிச்சுட்டே சொல்றாரு, இவங்க எல்லாரும் வந்துட்டு காசுக்காக கொலை பண்றவங்கல, இவங்க வந்துட்டு வாழறதே வந்துட்டு கொலை பண்றதுக்காகத்தான். ஏன்னா இவங்களுக்கு கொலை பண்ணுறதுனா அவ்வளவு இஷ்டமா. எல்லாமே வந்துட்டு நம்மளோட பாஸ் ஸ்லரோட பிளான் பிரகாரம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. வூட்டாங் என்ன சொல்றானா, இதுக்காகத்தான் நான் வந்துட்டு லூவை பாக்குறதுக்கு வந்தேன், உங்களை எல்லாரும் வந்துட்டு வார்ன் பண்ணிட்டு போறேன், லேட் ஆகாம நீங்க எல்லாரும் வந்துட்டு தப்பிச்சிடுங்க. அப்ப கூட சாக்கமோட்டோ என்ன சொல்றாருன்னா, இவங்க 4 பேர் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு வந்துட்டு ஸ்லர் பத்தி கூட தெரியற வாய்ப்பு இருக்கு. ஷின் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, நம்ம வந்துட்டு அவங்க 4 பேரையும் கண்டுபிடிக்கணும், ஆர்டர் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. லூ கூட வந்துட்டு மாஷிமோக்கு இன்ஃபார்ம் பண்றான். ஆனா வூட்டாங் வந்துட்டு அங்கத்துல இருந்து கத்திட்டு இருக்கா, நீங்க எல்லாரும் வந்துட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா, இவங்க எல்லாம் வந்துட்டு நார்மல் ரவுடி பசங்க, இல்ல மாஃபியா ஹிட்மேனோட இன்னும் கொடூரமானவங்க, நீங்க எல்லாரும் வந்துட்டு சாவ நெருங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு புரியுதா இல்லையா. அதுக்கு சாக்கமோட்டோ சொல்றாரு, அப்படின்னா நம்ம வந்துட்டு அவங்கள ஃப்ரீயா சுத்த விட மாட்டோம். இதோட இந்த அனிமே சீரீஸே வந்துட்டு முடியுது. அடுத்த சீசன் வந்துட்டு ஜூலைல ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் உங்களை வந்துட்டு அடுத்த அனிமே சீரீஸ்ல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.